திரிபுவனம் லாக்அப் மரணம் தொடர்பாக இரண்டாவது நாளாக நீதிபதி ஜான் சுந்தர்லால் 13 மணி நேரம் விசாரணை நடத்திய நிலையில் நீதிமன்ற விசாரணையில் நம்பிக்கை உள்ளதாக அஜித் குமாரின் சகோதரர் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திரிபுவனத்தில் காவலர்களால் அடித்துக் கொல்லப்பட்ட அஜித் குமார் மரணம் தொடர்பாக மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் நேற்று இரண்டாவது நாளாக நீதி விசாரணை நடத்தினார். நெடுஞ்சாலைத்துறை ஆய்வு மாளிகையில் நீதிபதி முன் அஜித் குமாரின் தாயார் மாலதி, சகோதரர் நவீன்குமார் ஆகியோர் ஆஜராகினர். விசாரணைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அஜித் குமார் தாய் மாலதி, நடந்த உண்மைகளை நீதிபதியிடம் எடுத்து கூறினேன் என்று தெரிவித்தார். அஜித் குமார் காவல் நிலையத்தில் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல் நிலையம் சென்று பார்த்தபோது சட்டை இல்லாமல் இருந்ததாக கூறினார். விசாரணை செய்துவிட்டு அனுப்பிவிடுவோம் என்று கூறி காவல்துறையினர் தன்னை அனுப்பி வைத்ததாக அவர் கண்ணீர் மல்க தெரிவித்தார். ஸ்டேஷனுக்கு நான் சொன்னேன், நானும் நீயும் போய் பார்த்து வரும் பண்ணனா அப்படின்னு சொல்லி போனோம் சார். ரெண்டு பேரும் போய் என் மையன் பெரியவனை பார்த்தேன் சார். பார்த்து சட்டை இல்லாமல் நின்றுக்கிட்டு இருந்தேன் சார். நிற்கவும் நான் சொன்னேன், எடுத்தா கொடுத்துருப்பேன், நான் எடுக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு போலீஸ்கார் வந்து நீங்கள் வெளியில் போங்கம்மான்னு சொல்லவும் நான் வெளியில் வந்துட்டேன் சார். அப்போ என் தம்பி ஒரு தம்பி சக்தி தம்பின்னு இருந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்டதுக்கு இல்லை தம்பி நீங்கள் போங்க, விசாரிச்சுட்டு விட்டுருவாங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னவும் நானும் என் பையன் சின்ன பையன் வந்துட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம். அதுதான் சார் சொல்லியிருக்கேன், நடந்தது உண்மையை சொல்லியிருக்கேன். 2.5 மணி நேரம் நடைபெற்ற நீதி விசாரணைக்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அஜித் குமாரின் சகோதரர் நவீன்குமார் நீதிமன்ற விசாரணையில் நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார். என்ன நடந்துச்சோ அதை எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்ல சொன்னார். எல்லாமே சொன்னோம் டீட்டெயிலாக. இது வரைக்கும் உங்கள்கிட்ட என்ன நான் சொன்னனோ அதை ஃபுல்லாக ஒன்று விடாமல் எழுதி கொடுத்துருக்கேன். யார் என்னென்ன பண்ணாங்க, எப்படி எப்படிலாம் தாக்குனாங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டார். ஒன்று விடாமல் எழுதி கொடுத்துருக்கேன். வீடியோ எடுத்தாலும் தெரியல, நான் சொல்ல அவங்க டைப்பிஸ்ட்டை வச்சு ரெடி பண்ணி பாதுகாப்பலாம் அந்த மாதிரி இது பண்ணேன். 2.5 மணி நேரம் நடந்துச்சு. 2.5 மணி நேரம் அந்த கோயிலில் வேலை பார்த்து, கோயில் கடையில் கடை வச்சிருக்கவங்க 2 பேரை விசாரிச்சுட்டு தனித்தனியாக இண்டிவிஜுவலாக விசாரிக்கிறேன். அஜித் குமாருக்கு காவலர்கள் கஞ்சா கொடுத்து சித்திரவதை செய்து விசாரணை மேற்கொண்டதாகவும் அதனை தான் நேரில் பார்த்ததாக அவரது உறவினர் மகேஷ் பாபு குற்றம் சாட்டியுள்ளார். என்னடா நடந்துச்சு சொல்கிறா, உண்மையை சொல்கிறான்னு கேட்டேன். நீங்கள் யாருன்னு என்னை கேட்டாங்க. எனக்கு தம்பி தான் சார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சரி நீங்கள் கேளுங்க, கேட்டால் அவர் ஏதாவது உண்மையை சொல்கிறாரான்னு சொல்லி கேளுங்க அப்படின்னாங்க. சரி நான் கேட்குறேன் சார்ன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்டதுக்கு அவன் சொன்ன பதில், அடி தாங்க முடியல என்னால் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னான். அதுக்கு மேலே அவன் பேசுகிறான். ஆனால் அவன் பக்கத்தில் போய் நின்று அவளை ஸ்மெல் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, இருந்தாலும் சொல்கிறேன். அவரை ஸ்மெல் பண்ணும்போது அவர் மேலே வந்து கஞ்சா வந்துச்சு. கஞ்சா குடிக்க வச்சு தான் அவரை வந்து அடிச்சிருக்காங்க, துன்புறுத்திட்டு இருக்காங்க. இதை போலீஸே வந்து கொடுத்துருக்காங்க. அவரை வந்து குடிக்க வச்சுருக்காங்க. குடிக்க வச்சு தான் அவனை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க.